மீட்பரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவன் பாராட்டின அன்பு. இப்போ நீங்கள் எல்லாரும் சாட்சி சொன்னீங்க. சொன்ன சாட்சிகள் அத்தனையும் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் தேவன் உங்களுக்கு செய்தவைகளை நீங்கள் சாட்சிகளாக சொன்னீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு பாராட்டின அன்பு. நாம் தொடர்ந்தும் இதை குறித்து தியானிக்க திருப்பிக் கொள்வோம். யோபுடைய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவை எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, எனக்கு ஜீவனை தந்தீர். நாம் இந்த உலகத்திலே நாம் வாழுகிறதற்கு நமக்கு ஜீவன் வேணும். இல்லை என்றால் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்த்து விடுவார்கள். அதோடு கூட இல்லாமல் இந்த ஜீவன் முடிந்ததுக்கு பிறகு அநேகருக்கு நம்பிக்கை இல்லை. செத்ததுக்கு பிறகு யார் என்ன கண்டாங்க, அப்படி பல காரியங்களை பேசுவார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை வாக்களித்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரே நித்திய ஜீவனாகவே இருக்கிறார். எனவே நமக்கு இரண்டு விதமான காரியங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஒன்று, இந்த உலகத்திலே வாழுகிறதுக்காக கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இன்னொன்று, நாம் நித்திய காலமாக இந்த ஓட்டத்தை முடித்ததுக்கு பிறகு ஜீவிக்கிறதுக்காக கர்த்தர் நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறார். வேதத்திலே பார்க்கும் பொழுது யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களுக்கு அதை தருவேன் இதை தருவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கவில்லை, நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜீவனை தந்து நம்மை அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல தகப்பன் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர். அவர் மனுஷனை சிருஷ்டித்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார். ஆனால் இது பிசாசுக்கு ஒருபோதும் பிடிக்காதது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படியாவது இவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஜீவனை கசப்பாக்க வேண்டும், இவருடைய ஜீவனை அழிக்க வேண்டும், இவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாக போனோம், அப்போ இந்த நித்திய ஜீவனையும் அவர்கள் இழந்து விடுவார்கள் என்று சொல்லி அவன் அநேக பிரயத்தனங்களை பண்ணுகிறான். ஆனாலும் கூட அவன் ஜெயமற்றவனாக மாறிவிடுகிறான். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது யாத்ராமத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ஜீவனை கசப்பாக்கி கொடுமையாய் நடத்தினார்கள். அங்க நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். எப்படி என்றால், பார்வோன் பார்க்கிறான். பார்த்தால் கோசோன் நாட்டிலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பை பார்க்கிறான். இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பொறாமை. இன்றைக்கு நீங்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது அது கூட பிசாசுக்கு ஒரு பொறாமையான ஒரு காரியம்தான். எனவே எப்படியாவது அவர்களை அதை விட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களை கடினமாக நடத்தவும் அவருடைய வாழ்க்கையை கசப்பாக்கினான் என்று சொல்லி நமக்கு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆனாலும் கூட அந்த நேரத்தில் தேவ பிள்ளைகள் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்த போது கர்த்தர் அவர்களை அங்கிருந்தே விடுதலையாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வருஷம் ஆரம்பித்த நாளிலிருந்து
இன்றைக்கு வரைக்கும் கூட சில வேளைகளில் அநேக கசப்பான, கொடூரமான, அல்லது போனால் நம்மை கொடுமைப்படுத்துகிற அநேக காரியங்களை நாம் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த சந்திப்பின் மத்தியிலே நாம் ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணினோம், வேண்டுதல் செய்தோம், அவரை நோக்கி பார்த்தோம். தேவன் இன்றைக்கு நம்மை விடுதலை செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்வேன். நீங்க பார்ப்பீங்கன்னாக்கும் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க அவளுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, என் பிள்ளையை நான் பார்க்க போகிறேன், அவனை பெரிய ஆளா பார்க்க போகிறேன், ஆபிரகாமுடைய ஒரு சுதந்திரமாக மாறப்போகிறான், இப்படி எல்லாம் பல கற்பனைகளோடு இருந்த அவளுக்கு என்ன நடந்ததுன்னா, நாச்சியாருடைய கடினமான காரியத்தை அவள் பார்க்கிறாள். என்னன்னா, கடினமாக நடத்தப்பட்ட போது, அவள் வாழ்க்கையை கசப்பாக்கின போது அவள் வனாந்திரத்திலே ஓடினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவள் ஓடினால், அவள் ஓடும்போது யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீரூற்றண்டையில இருந்த கர்த்தருடைய தூதனுக்கு தெரியும். இந்த உலகத்தில் சில நேரங்களில் நம்மோடு பழகிறவர்கள், நம்மளோடு பேசுகிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், குடும்பத்தாராக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். சஞ்சலத்தின் நேரத்தில் வீட்டில் இருந்தே மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு தூதன் நம்மை பார்த்து அந்தந்த நேரங்களிலே நம்முடைய ஜீவனை காப்பாற்றத்தக்கதாக நம்மை பலப்படுத்தியிருப்பானே. ஆனால் அதுதான் இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு. நீங்க பார்ப்பீங்கன்னா, யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். யோபுவை ஆசீர்வதித்து வைத்திருந்த போது அங்க என்ன நடந்ததுன்னா, பிசாசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஏன் இப்படி ஆசீர்வதித்து வச்சிருக்காரு அப்படின்றதுனால இந்த ஆசீர்வாதத்தை தடுக்கணும் அப்படின்றத ஆண்டவர்கிட்டே போறான். போயிட்டு பேசி, நீர் அவனை வேலி அடைச்சி வச்சிருக்க, அதனால துதிக்கிறான், உண்மை போத்துக்கிறான், பிள்ளைகள் ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி அவர்களுக்காக பாவ நிவர்த்தி பலியெல்லாம் கொடுக்குறான். நீர் அவனை அந்த வேலியை அகற்றிட்டா என்ன நடக்கும்னா எல்லாம் சரியாயிரு ஆன்னு சொன்னா ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் போச்சு, ஆடு மாடெல்லாம் போச்சு. கடைசியில் பிள்ளை அந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கோ, பிள்ளைகள் கூட மறித்து போன உடனே அவன் கர்த்தரை தூசிக்கல, கர்த்தரிடத்தில் நன்மை பெறுவோம் என்று சொல்லி அவன் தாழ விழுந்து கர்த்தரை பணிந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை பார்த்த உடனே பிசாசுக்கு பெரிய போராட்டம். என்னடா இவ்வளவு எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் பறிச்ச எல்லாத்தையும் செய்தாலும் இவன் இன்னும் உத்தமனாகவே இருக்கிறானே என்று சொல்லி, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இருக்கிறான்னு சொல்லிட்டு போறான். போயிட்டு சொல்றான், என்ன தெரியுமா, நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க, அவன் இனிமே எப்ப தெரியுமா தூசிப்பான், அவனுடைய தோலையும் எலும்பையும் சதையும் என்றைக்கு தொடப்படுகிறதோ அன்றைக்கு அவன் உங்களை தூசித்து விடுவான் என்று சொன்ன போது கர்த்தர் ஒரு காரியத்தை மட்டும் சொன்னார். நீங்க வாசித்து பாருங்க, யோபுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். என்னது, அவன் ஜீவன்ல கை வச்சிராது, மற்றபடி நீ அவனை என்ன வேணா பருக்களை போட்டா என்னென்னமோ எல்லாம் செஞ்சு, அப்போ கூட அவன் என்ன சொல்லிட்டான், என் தோல் முதல் எல்லாம் அழிந்து போனாலும் என் நேப்பரை நான் கண்ணோ பார்ப்பேன் அப்படின்ட்டான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். ஆண்டவருக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை, நீ தோலை எடுத்து அவனை கொண்டுட்டாலும், லாசரை உயிரோடு கூட எழுப்பினவர், விதவையின் மகனோட எழுப்பினவர், எலும்பு பட்டோன்னு தீர்க்கதரிசி எலும்பு பட்டோன்னே ஒருத்தன் உயிரோட, இப்படியெல்லாம் நடந்தால் ஆண்டவருக்கு அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டதை சாத்தான் உணரணும், அதற்கு பிறகு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதையும் அவன் பார்க்க வேண்டும் என்கிறதுக்காக தான் அந்த ஜீவனை மட்டும் விட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சுப்பார் அப்படின்னு. ஆனால் அதே யோபுவை கர்த்தர் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதித்தார். இந்த வருஷத்திலும் கூட கர்த்தருக்காக நீங்கள் நின்ற போது அநேக போராட்டங்களை சந்தித்தீர்கள், பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், வேதனைகளை சந்தித்தீர்கள். பிசாசு பல வகையிலும் முயன்று பார்த்தான். ஆனால் தேவனோ உங்களுக்கு வெற்றியை கொடுத்து இன்றைக்கு ஆசீர்வாதமான பாதையிலே நடத்தி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க வேதத்தில் பாருங்க, அது எப்படின்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடி போதும், அவர்களை வெளியிலே கொண்டு வந்து விட்டார். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் நிலை குலைந்து போகத்தக்கதாக, தடுமாறத்தக்கதாக, குடும்பத்தில் பிரச்சனை, தேவைகள் மத்தியில் பிரச்சனை, பலவிதமான காரியங்கள் இருந்த போதும் கூட அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் வெளியிலே கொண்டு வந்து விட்டு போ என்று சொல்லி சொன்னாரே. நாம் இனி போக போறது 2026க்குள்ள. ஹல்லேலூயா. தேவனுடைய வருகை தாமதிக்குமே ஆனால், அல்லது போனால் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் ஒரு மாறி போனாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது நிச்சயம் என்பதை நான் சொல்லுகிறேன்.
2026 கர்த்தர் நிச்சயமாக கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவார். நான் அன்னைக்கு சொன்னேன், இந்த 10 நாள்னு, இந்த 10 நாளும் கூட இன்னும் 3 நாள் இருக்கு. இன்னும் ஊக்கமாய் ஜெபிங்க, கர்த்தர் உங்களுடைய தேவைகள் நிச்சயமாக சந்திப்பார். ஏனென்றால் சொன்னவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை பெற்று நாம் வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபம் பண்ணி விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய மாறுதல்களை நாம் காண முடியும். அதற்கேற்ற காரியங்களை கர்த்தர் செய்கிறதை பார்க்க முடியும். அப்படியா இருந்தா கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ஆத்துமாவிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய சரீரத்தை பார்க்கிறோம், அதில் உள்ள ஜீவனை. இந்த ஆத்துமா நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்கிறதை அடுத்து நான் சொன்னேன். நீங்க உபாகமத்தின் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கனாக்கும், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். போதும், நான் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன். கடைசியில பார்த்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, நீ ஜீவனை தெரிந்து கொள். யாருக்கு? மரித்த மனிதர்களிடத்துல பேசல, ஜீவனோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே மோசே சொல்லுகிறான், ஜீவனை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன், நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், மரணத்தை தெரிந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்லுகிறான். அப்படியா இருந்தா இன்றைக்கு நமக்கு முன்பதாக என்ன இருக்குன்னா, நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்ப இந்த நித்திய ஜீவன் எங்கிருந்து கிடைக்கும், யார் மூலமாக கிடைக்கும் என்று சொன்னால், நாம் பார்க்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அது ஜீவன் எப்படியா இருந்தா, இந்த உலகத்துக்கு ஒளியா இருந்தது. இந்த உலகத்துல வந்த ஒரே ஒரு ஒளி என்னன்னா, மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளே அந்த ஜீவன் இருந்தது என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நான் எதற்காக வருகிறேன் என்று சொன்னார், என் ஆடுகளுக்கு ஜீவன் கொடுக்கிறதுக்காகவும் அது பரிபூர்ணம் அடைவதற்காகவும் நான் வருகிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே அவர் ஜீவன் என்று சொல்லியும், ஜீவ தண்ணீர் என்று சொல்லியும், ஜீவ அப்பம் என்று சொல்லியும் பலவிதமாக அழைக்கப்படுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். 14ஆம் வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். சமாரியாவுக்கு போறார். போனால் சீசர்களோட போகும்போது இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கும்போது சீசர்கள் போயிட்டாங்க, என்னது ஆகாரம் வாங்குறது போயிட்டாங்க. அவங்க வர வரைக்கும் நான் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருப்போம்னு ஆண்டரில்லை. ஏன்னா தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த உலகத்தில் வந்தார். யார் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. ஆத்தும பாரம், அந்த ஆத்தும பாரத்தில் பார்க்கிறார், ஒரு ஸ்திரீ யாக்கோபுடைய கிணறுல என்ன செய்யறா, தண்ணி அள்ளிக்கிட்டு இருக்கா. ஆண்டவர் எந்த இடத்திலும் எதை எப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி தான் அவர் பேசுவார். அங்க பார்க்கிறார், பார்த்தா என்ன நடக்குது, தண்ணி அள்ளிக்கிட்டு இருக்கா. போறாரு, போயிட்டு கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தரியா குடிக்கிறதுக்கு. அவ உடனே, யூதர்கள் நீங்க, நாங்க சமாரியர், சம்பந்தம் கலக்க தேவையில்லாத கதையெல்லாம் கதை சொன்ன. ஆண்டு சொன்னாரு, நீ அள்ளுற தண்ணி இப்போ குடிச்சேன்னா உனக்கு தாகம் தீர்ந்துடும், அதுக்கு பிறகு மறுபடியும் என்ன செய்யணும், உனக்கு தாகம் வரும். ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை நீ பானம் பண்ணுவா என்று சொன்னால் உனக்குள்ளேருந்து ஜீவ தண்ணீர் நதியா புறப்பட்டு ஓடும். அப்படி இருந்தால் அதை எனக்கு தாங்களே அப்படின்னா, தாங்களேன்னு சொன்ன பிறகு ஆண்டு அவகிட்ட கேட்டா, இப்போ நீ யாரு, எங்கே இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. உடனே எல்லா செய்தியும் சொன்னார். எப்படி, இப்போ இருக்கிறதும் சொந்தம் இல்லை, நீ ஏற்கனவே வாழ்ந்த இப்படி தான் அப்படின்னு. உடனே அவளுக்கு பார்த்தா நம்ம கதையை அப்படியே சொல்லிட்டாரு. சொன்னோன்னு என்ன செஞ்சா, ஓடி போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டா. நம்ம கதையெல்லாம் ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு அலையிற. அப்படியா செஞ்சா? ஏன்னா ஜீவத்தண்ணீர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஜீவத்தண்ணீர் ஓட ஆரம்பிச்சா அது சும்மா இருக்காது, ஓடிப்போய் எல்லாருக்கும் சொல்லுது, நான் கண்டேன், மேசியாவை கண்டேன், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, வாங்க சபைக்கு வாங்க. சொன்னால சபைக்கு இல்லை, இயேசுகிட்ட வாங்கினார். சபைக்கு நீங்கள் கூப்பிடக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை
மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்கள் யார் என்றால் ஜீவ தண்ணீர் ஓடுகிற அனுபவம் உள்ளவர்கள். நான் ஜீவனை பெற்றேன், நீயும் பெற்றுக்கொள் என்று சொல்லி அது பரவி பாய்கிற ஆறாக போகும். இல்லைன்னா அது பாலடைந்த கிணறை போல் இருக்கும். அங்கே பள்ளியும் ஓடும், பாம்பும் ஓடும், ஓனானும் ஓடும். ஜீவ தண்ணீர் ஓடும் போது அதில் அசுத்தம் இருக்காது. ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணீர் அசுத்தம் இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க ஒரு காரியம் செஞ்சாரு. பண்டிகையின் கடைசி நாள்ல யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37 நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். எந்தெந்த சூழ்நிலை எதை பேசணுன்றது அவருக்கு தெரியும். அதுபடி பேசுகிறார். எப்படின்னு சொன்னா, கடைசி நாளிலே, பண்டிகையின் கடைசி நாளிலே, பிரதான நாளிலே இயேசு நின்று ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு. ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தேவையானது ரெண்டு. உங்களுக்கு போறது, வெளிக்கு போறதுக்கு ஒரு இடம் வேணும், ரெண்டாவது உங்க தாகத்தை தீர்க்க தண்ணி வேணும். எனவே ஆண்டவர் அந்த சூழ்நிலையை பார்த்து பேசுகிறாரு. தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவரு போயிட்டு இப்ப நீ காட்டு அப்படி இப்படி எல்லாம் சகோதரர் என்னமெல்லாம் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் பெருசுபடுத்தல. நான் வந்ததன் நோக்கம் என்னவென்று சொன்னா, நித்திய ஜீவனை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதுக்காக இயேசு அந்த இடத்துல நின்று சொன்னார், தாகமாயிருக்கிறவர்களை வாருங்கள் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு தாகமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை ஜீவ தண்ணீரை நாம் பருகிறது மட்டுமல்ல, நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 17:37 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி போறபடியினாலே அவர்களுடைய உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். நித்திய ஜீவன் இல்ல, பரலோகத்தின் மேன்மை இல்ல, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்ல. ஆண்டவரே, நம்பிக்கையின் தேவனே, உம்மை விட்டு விலகுகிறவர்கள், ஜீவ தண்ணீராகி உம்மை விட்டு விலகுகிறவர்கள். ஆனால் இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு. எப்படி தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 55:1 வாசிக்கும் பொழுது, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்கல் என்று சொல்லி எருசலேமை பார்த்து, நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்ட கர்த்தர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து மறுபடியும் அழைக்கிறார். நீ என்னிடத்திலே வா என்று சொல்லி. வாசிங்க அந்த வசனத்தை. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். எனது ஆண்டவர் சொல்றாரு, வாங்க, வந்து இலவசமா வாங்கிக்கங்க. இன்னைக்கு ஜீவ தண்ணீர் ஓடுதான்னு கேளுங்க. சரியா ஜீவ தண்ணீரோடு இணைக்கப்பட்டிருக்கிறான்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்து யோவான் 15 சொல்லும்போது சொன்னாரு, திராட்சை செடியோடு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தால்தான், அந்த செடி அந்த வேரோடு கூட இருந்தால்தான் என்ன நடக்கும் என்றால் கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது நம்முடைய ஜீவனை இல்லாமலாக்க வேண்டும், அதை கசப்பாக்க வேண்டும், அதை கொடூரமான வாழ்க்கைக்குள்ளே நடத்தணும். அப்படின்னு பிசாசு எடுத்து கர்த்தரை பிரிக்க பார்ப்பான். ரெண்டாவது, நம்முடைய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், நித்திய ஜீவனை வாக்களிக்கிறார். மோசே சொல்லும்போது சொன்னான் எப்படி என்றால், ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அழைக்கப்பட்டவர்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள், செங்கடலை கடந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு மோசே சொன்ன ஒரு வார்த்தை தான், ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னும் அப்படி இப்படி எல்லாம் இருக்காதீங்க, தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எலியா ஜனங்களை பார்த்து ஒரு காரியம் சொன்ன, என்ன தெரியுமா? எத்தனை நாளைக்கு தான் குந்தி குந்தி நடக்க போறீங்க? கர்த்தர் தேவனானால் கர்த்தரை துதித்து ஆராதியுங்கள். பாகால் தேவனா இருந்தா அங்க துதிங்க. ரெண்டும் உங்ககிட்ட தான் இருக்குது. இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு தேவன் மட்டும்தான். அவர் ஜீவனை தந்ததும் அல்லாமல்
நம்மை பராமரிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, தேவன் சிருஷ்டித்த ஒன்றையும் கைவிட்டது இல்லை. ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நினைவு கூர்ந்து போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாதாரண ஒரு எறும்பு எடுத்தீங்கன்னாக்கும் அந்த எறும்பை ஏன் கர்த்தர் படைச்சாரு, எதுக்காக படைச்சாருன்னு நம்ம கேள்வி கேட்போம். ஒரு கொசுவை எடுத்தீங்கன்னா ஏன் படைச்சாருன்னு கேட்போம். ஒரு இளையான எடுத்தீங்கன்னா இப்படி எல்லாத்தையும் நம்ம கேட்கறதுக்கு தான் தெரியும். ஆனால் கர்த்தர் ஒவ்வொன்றையும் வைத்து ஒவ்வொரு பாடங்களை கொடுத்து ஒரு பிரசங்கத்தையும் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க பார்ப்பீங்கன்னா, சிங்கத்தை பார்க்கும் பொழுது சிங்கத்தினுடைய நடையை பற்றி பார்க்க சொல்றாரு, சிலந்தியை பார்க்க சொல்றாரு, சிலந்தி இருக்கிற இடத்தை பார்க்க சொல்றாரு. ஒரு எறும்பு எடுத்தீங்கன்னா எறும்பு கிட்ட கற்றுக்கொள்ள அப்படின்றாரு. நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்துல போய் கற்றுக்க அப்படின்றாரு. ஏன் எறும்பை படைச்சாரு அப்படின்னா, சோம்பேறி எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள்ளணும். அதற்கு தலைவனும் பிரபுவும் இல்லாதிருந்தும் தன் காலத்திலே தன் தேவையான உணவை சேர்த்துக் கொள்ளுகிறது. அது மட்டுமல்லாமல் என்னது, நீ எத்தனை நாளைக்கு தூங்குவ, கை முடக்கி கொண்டு தூங்குவ, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று இருப்பாயோ, பரலோக ராஜ்யம் பக்கத்தில் வந்துருச்சு, பரலோக ராஜ்யத்தின் செயல்பாடுகளை செய்ய மாட்டாயோ என்கிற ஒரு சத்தம் நமக்கு கேட்கிறது. அது ஒரு பக்கம். அப்படியா இருந்தா ஆண்டவர் எல்லாவற்றையும் அப்படிதான் படைச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, பார்க்க சொல்றாரு. பாரு பாரு, என்ன பார்க்கணும்னா அவைகளை கர்த்தர் உடுத்து வைக்கிறார். சாலமோன் முதற்கொண்டு அப்படி உடுத்தினதே கிடையாது அப்படின்றாரு. நீங்க மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரா? ஆகாயத்து பட்சிகளை என்ன செய்யறாரா? போஷிக்க. கவனிச்சு பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா என்ன செய்கிறாரு? பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். காக்கைகளை என்ன செய்யறாரா? காக்கைகளை கர்த்தர் கவனிச்சு பாரு, அவைகளை போசி. காக்கைகள் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் காக்காவை கர்த்தர் படைச்சாரு, எதுக்காக படைச்சாரு அப்படின்னு எல்லாம் பல கேள்வி கேட்போம். ஆனா கர்த்தர் அதை வச்சு நமக்கு சொல்றாரு, அதை கூட கர்த்தர் போஷிக்கிறாரு, அதை கூட வழி நடத்துறாரு அப்படின்னு. இந்த பராமரிப்பு ஆண்டவர் எப்படி செய்யறாருன்னா, யோபுடைய புத்தகத்தில் நீங்க பாருங்க, 38ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? என்னது, காக்கா நம்ம வீட்டுக்கு வந்தோடனே காக்கான்னு சொன்னோடனே என்ன நம்ம யாரோ வீட்டுக்கு வர போறாங்க, யாரோ வீட்டுக்கு வர போறாங்க அப்படின்றோம். அது என்ன தெரியுமா சொல்லுது? இந்த வீட்டுக்குள்ளவே எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யுங்கன்னு சொல்லுது. காக்கான்னு ஒன்று என்னது, கர்த்தரை பார்க்குற, இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது யார் நம்பி இருக்குது? கர்த்தரை நம்பி இருக்கு. ஆனா கர்த்தரையே நம்பி இருக்கிறேன்னு சொல்றது யாரு? வேற ஏதோ நம்பிக்கிட்டு இருக்கு. ஆண்டு சொல்ற, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து அவைகள் விதைக்கிறதும் இல்லை, கர்த்தர் அவைகளை போஷிக்கிறார், நீங்கள் அவைகளிலும் விசேஷித்தவர்கள். இந்த வருஷத்துல தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் போஷித்தார், நம்மை உடுத்துவித்தார், நம்மை அழகுபடுத்தி பார்த்தார், நம்ம என்னென்னமோ எல்லாம் செய்து பார்த்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, காக்கையே என்ன செய்யறாரு? ஆண்டவர் போஷிக்கிறாரு. அந்த காக்கையும் மூலமாக கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சாரு? மனுஷனையும் போஷித்தார். அது அவருடைய பராமரிப்பில் ஒரு விசேஷத்தை. என்ன தெரியுமா? அந்த இடத்துல ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று வந்து அதில் சாப்பிடுன்னு எல்லாம் சொல்லலை. அந்த காக்கை, நீ என்ன நம்பி இருக்கிற, நான் உன்னை வச்சு என்ன செய்யணும்னா என் ஊழியக்காரனை போஷிப்பேன். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் 1 ராஜாக்களுடைய புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அங்கே உன்னை போஷிக்க யாரு கட்டளையிடுவேன்? காகங்களுக்கு கட்டளையிடுவேன். நம்ம என்ன சொல்லுவோம்? காகம் ஏமாத்தி சாப்பிடும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே கதை படிச்சு அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. பாட்டி படை சுட்டா காகம் எடுத்துகிட்டு போயிடுச்சு, களவு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆனால் காகத்துக்கு நல்ல குணம் இருக்குது, காகத்துக்கிட்ட நல்ல குணம் இருக்குது. நான் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு காட்டில் ஒரு காக்காவும் ஒரு கிளியும் ரெண்டும் பழகுமா, பேசும், சந்தோஷமாக பேசும். ஆனால் இந்த கிளி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் குறும்பு பிடிச்சது. அது சொல்லும், காக்கா காக்கா நீ ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்கிற? அப்போ இந்த காக்கா சொன்னிச்சான், ஏதோ ஆண்டவன் அப்படி படைச்சிட்டேன்.
அப்போ அடுத்தவன் சொன்னான், சரி உன்னை தான் அப்படி படைச்சான், உங்கள் எல்லாரையுமே அப்படி தானே படிச்சிருக்கிறான், எல்லாரும் கருப்பாக இருக்கிறாங்களே அப்படின்னு. அதுவும் ஆண்டவனுடைய வேலை தான் அப்படின்ச்சான். சும்மா இருக்காது தானே, சிலருக்கு அப்படி தான். கொஞ்சம் ஏதாவது ஒரு பகுதியில் இதாகிட்டாங்கன்னா மற்றவங்களை ஏளனமாக பார்க்குறல, அதில் இருக்கிற சந்தோஷம். அப்போ இதை அப்படி பார்த்துட்டு சொன்னிச்சா, பாரு என்ன பாரு, என் கழுத்தை பாரு, அதில் கலரை பாரு, என் சரத்தை பாரு, ஆனால் இப்படியெல்லாம் இருக்குது. சரி பரவாயில்ல, அது போட்டும். ஆனால் உன் குரலை பாரு, அதாவது கொஞ்சம் நேர்த்தியாக இருக்கட்டுமே, அது கூட ஒரு மாதிரி இல்லையா இருக்குது. அது சொல்லிச்சு, நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், கடவுள் எங்களை இப்படி படைச்சிட்டா நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. கடைசியாக சொன்னிச்சான், கலரில் அப்படி இருந்துச்சு, குரல் இப்படி இருக்கு. அட பார்க்குறதுலையே கொஞ்சம் நேராக பார்க்க வேணாமா? என்னது அதுமா இப்படி இருக்கு? அதுவும் கடவுள் தான் செஞ்சிட்டாருன்னு. இப்படி இருக்கும்போது அந்த காட்டுக்கு ஒரு வேடம் வந்திருக்கிறான். வேடம் வந்தால் யாரை வேட்டையாடுவான்? கிளியை வேட்டையாடிட்டான். வேட்டையாடி எங்கே கொண்டு போனான்னா எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ இது ஃப்ரெண்டை காணுமேனு தேடுது, எல்லா இடமும் காட்டில் தேடுது 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 தேடுது, காணும். கடைசியாக அதுக்கு யோசனை வச்சு, வந்தவன் பட்டணத்துக்கு கொண்டு போயிருப்பான் அப்படின்னு. சரின்னு பட்டணத்தில் போய் அலைஞ்சி 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 தேடுனா நம்ம ஃப்ரெண்டு எங்கே இருக்காருன்னா ஒரு சாஸ்திரக்காரங்கிட்ட இருக்கான். அவன் என்ன செய்ய, கதவை திறந்துட்டு சொன்னான், வந்து ஒரு சீட் எடுத்து கொடு அப்படின்னா. திருப்பி உள்ளே போயிடுச்சு. போனதுக்கு பிறகு இவன் எங்கே போகிறான்னு அந்த மரத்து மேலே இருந்து பார்த்து 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 இவன் வீட்டுக்கு போக வரைக்கும் இருந்து, வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இவன் அந்த வாசலில் தொங்க விட்டான் பாருங்க. தொங்க விட்டான்னு இது போச்சு. போனால் அது பூட்டு போட்டிருக்கு, தட்டி தட்டி பார்த்து ஒன்றுமே செய்யவே இல்லை. அப்போ கிளியை பார்த்து சொன்னிச்சான், நண்பா, நாங்கள் 100 பேர் வந்தாலும் என்ன செய்ய முடியாது, இந்த பூட்டை உடைக்க முடியாது. எனக்கு சரியான வேதனையாக இருக்குது, நான் உன்னை இழந்துட்டேன், ஆனால் நான் உனக்காக என்ன செய்கிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்ச்சான். அப்போ அந்த கிளி யோசித்தான், நம்ம இவ்வளவு கேவலமாக இவ்வளவு நோகடித்து பேசியும் அதுக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கிளி சொன்னிச்சான். இப்போ காகங்கள் எல்லாம் ஒரு அலையிலையோ சொல்லுவோம். நீங்கள் எதை தெரியுமா யோசிச்சுருக்கீங்க? காகம் கருப்பாக இருக்குன்றது தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. காகத்திட்ட இருக்கிற அந்த நல்ல குணம் நம்மக்கிட்ட இருந்து எவ்வளோ நல்லா இருக்கும். அநேகருக்காக ஜெபிக்கிறவர்கள், நமக்கு ஒருத்தர் செஞ்சிட்டான்றதுக்காக அவனை எப்படியெல்லாம் பழி வாங்கலாம், எந்த விதத்திலெல்லாம் பழி வாங்கலாம். அவன் சிக்கிட்டானா கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அவனை உள்ளே போட்டுட்டாரு, அவன் காலை உடைச்சிட்டாரு. நான் இவ்வளவு கொடுமை செய்திருந்தோம், இவ்வளவு தூரம் பேசியிருந்தோம், அது எனக்காக பிரார்த்தனை பண்ணுகிறது. நம்முடைய ஜீவியம் அப்படித்தான் இருக்கணுங்க, நம்முடைய ஜீவியம் அப்படித்தான் இருக்கணும். அப்போ இந்த காக்காவை சொல்கிறாரு ஆண்டவர், காலையிலையும் மத்தியானத்துக்கும் என்ன செய், ஆகாரம் கொண்டு போய் தீர்க்கதரிசி. எத்தனை நேரம் கொடுக்கணும்? நாம் சாப்பிட்ற எத்தனை நேரம்? 3 நேரம் சாப்பிட்டாலும் பரவாயில்லையே, 4வது நேரம் சாப்பிட்டு தானே குரட்டை விட்றோம். ஆண்டோடைய சாப்பாடு 2. உலகத்தில் நீங்கள் சொல்கிற 2 சாப்பாடு தான். நைட் சாப்பாடு சாப்பிடாங்கன்ற, ஆயுள் நீடிக்க வேண்டுமானால் நைட் சாப்பாடு. நம்ம எல்லாம் நானும் தான் சாப்பிட்றேன், நல்லா சாப்பிடுவோம், குழப்பம். அப்போ என்னது, ஏன்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் இல்லையா? அப்போ என்னது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த எந்த காகத்தை கொண்டு யாருமே நம்ப முடியாது, அதுவே எதிர்பார்த்திருக்கும் போது அதை கொண்டு தீர்க்கதரிசியை போஷித்தார், அதற்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த வருஷத்தில் இப்படி எத்தனையோ மனிதர்கள் மூலமாக கட்டளைகளை பெற்று அவர்கள் மூலமாக தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்திருப்பார், ஆலோசனைகளை கொடுத்திருப்பார், சரியான பாதைகளை காட்டியிருப்பார். இதெல்லாம் தேவன் இந்த வருஷத்தில் உனக்கும் எனக்கும் பாராட்டின அன்பு. என்னது, அதுக்கு பிறகு என்ன சொன்னார் ஆண்டவர், நீ போ, அங்க ஒரு பெரிய பணக்கார வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு போனோன்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லு, அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன உனக்கு எல்லாம் ரூம் எல்லாம் போட்டு தருவாங்கன்னு சொன்னாரா? நீ போ, அங்க போனா ஒரு விதவை இருக்கிறா, அவளும் கண்ணீரோட தான் இருக்கிறா, எப்போ என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியாதுன்ற ஒரு கேள்வியோட இருக்கிறா. நீ போ, அவளை கொண்டு உன்னை போஷிக்கும்படியாக நான் அவளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அங்கே போன நடக்குது, எலியா சொல்கிறான், எனக்கு ஒரு ஆடையை கொண்டு வா. கொண்டு, ஐயோ இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு சாகிறதுக்காகத்தான் இது போகிறீங்க. நீ சாக மாட்ட, உன்னையும் போஷித்தார், உன் மூலமாக அநேகரையும் கர்த்தர் போஷித்தார்.
இந்த வருஷத்துல உங்களை கர்த்தர் போஷித்தது மட்டும் இல்ல, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பங்களை போஷித்தா, உங்கள் தேசத்தை போஷித்தா. இன்றைக்கு இந்த அனர்த்தத்தில் வந்தோடனே தேவ பிள்ளைகள் கொடுத்தீங்க, நிறைய பேர் கொடுத்தீங்க. எப்படி? உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால தான் கொடுத்தீங்க. அநேகர் ஆசீர்வதிக்கும்படியாக தான் கொடுத்தீர்கள். எத்தனையோ பேருக்கு நீங்க உதவி செய்றீங்க, எத்தனையோ நன்மைகளை செய்றீங்க. அத்தனையும் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னவென்று சொன்னா, உங்களை கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே கட்டளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை பராமரிக்கிறார். இந்த வருஷத்தில் நல்ல சுகத்தை தந்தார், நல்ல பலத்தை தந்தார், நல்ல எல்லா தேவைகளும் கத்த செய்தார். ஒரு குறைவில்லாமல் நடத்தியிருக்கிறார் என்று சொல்ல முடியும். நாம் பெரிய வாழ்க்கை வாழுகிறதுக்காக இல்லை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில குறைவில்லாதபடி கர்த்தர் நாம் நடத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அடுத்தது மனித கண்களிலே இரக்கத்தின் தயவை நமக்கு கொடுத்தார். அவர் ஜீவனை தந்தார், பராமரித்தார், தயவை காட்டினார். எங்க தெரியுமா தயவு காட்டினார்? நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போக மட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். சரி, இங்க நாம் பார்க்கிறோம், நமக்கு தெரியும் ஏசா யாக்கோபு 2 பேரையும் பார்க்கிறோம். யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடிட்டான். ஆனா அதுக்கு தகுதியானவன் ஏசா. நானா இருந்தால் கொடுத்த ஆசீர்வாதம் மறுபடியும் வாங்கி கொடுத்துருப்பேன். ஏன் தெரியுமா? அவன் சும்மா கேட்கல. தகப்பன் சொன்னான், போ, வேட்டையாடு, சமை, எனக்கு கொண்டு வா, நான் மறிக்கிறதுக்கு முன்பதாக என் ஆத்துமா உன்னை என்ன செய்யணும், அத்தனை அவன் செஞ்சான். இவன் திருட்டுத்தனமா போயிட்டு அம்மா கிட்ட ஒரு ஆட்டை கொடுத்துட்டு சமைச்சிட்டு வந்தான். ஆனா ஏசா பிரயாசப்பட்டான். போனோன்னு டக்குன்னு கிடைச்சிடுமா? அதான் ஏசா கேட்குறான், இவ்வளவு சீக்கிரமா உனக்கு கிடைச்சி? அது இதுல இருந்த ஆடு, பட்டியில இருந்த ஆடு. அவன் அப்படி இல்லை, அவனுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா போய் வேகமா ஓடி அதை போய் எடுத்து கொண்டு எல்லாம் சுத்தமாக்கி சமைத்துட்டு வர்றான். வந்த உடனே பார்த்தா அப்பா கேட்குறான், அப்படின்னா இப்போ வந்துட்டு போனது யாரு? அவன் ஏமாத்துக்காரன். சொன்னா, இந்த ஏமாத்துக்காரனுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது, உங்களுக்கு முடிஞ்ச உடனே அவனுக்கு முடிவு. அவ்வளோதானே சொன்னா. இது யார் கேட்டா? யாக்கோபு கேட்டான். அப்பாவுக்கு நல்லதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு ஓடினாம் பாருங்க. ஒரு ஓட்டம் ஓடி மாமன் வீட்டில் எத்தனை பேரை கல்யாணம் கட்டினேன்னா, பிள்ளையில பெற்ற என்ன, ஆடு மாடு இருந்தா, அவன் உள்ளத்தில் ஒரே ஒரு பயம் இருந்தது, என்னைக்கா இருந்தாலும் ஏசாவுடைய பட்டை என்னை உருவ குத்தும். இப்போ மாமா வீட்டில் எல்லாம் இதாயிருச்சு. வெளியில் வர்றான். வெளியில் வந்தால் எப்படி தைரியமாக வர்றான்னா, எனக்கு ஆள் இருக்குன்னு பயந்து 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 வர்றான். என்ன நடக்கும்னா, ஏசாவுக்கு தெரிஞ்ச உடனே எதிர்கொண்டு வருவான், எடுத்து அத்தனை பேரை இல்லாம ஆக்கிடுவான். ராத்திரி எல்லாம் போனான். போயிட்டு என்ன செஞ்சானா, ஆத்த கடந்துட்டு ஆண்டவரே காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அழுகிறான். அழுதுட்டு காலையில் எழுந்திரிச்சு வர்றான். வந்த உடனே அவன் நல்ல புத்திசாலிங்க. புத்திசாலியிலும் புத்திசாலி, அவன் மாதிரி புத்திசாலி எவனும் இருக்க மாட்டான். எப்படி தெரியுமா? ஏமாத்துறையிலும் புத்திசாலி. இந்த அனுப்பும் போது என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் போகவும் இல்லை, அவன் பொஞ்சாதி பிள்ளையை அனுப்பவும் இல்லை. யார் அனுப்ப தெரியுமா? வேலைக்காரியோட பிள்ளைகளும் வேலைக்காரியும் முன்னுக்கு அனுப்பிட்டான். போனால் இதுதான் நம்ம பிள்ளை, அடித்து தொலைச்சிட்டு போ அப்படின்னு. என்ன மாதிரி புத்திசாலியாக இருப்பான். இப்போ என்ன நடக்குது? வர்றான். வந்துட்டு கொண்டு நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுங்க, அதை வாங்கினா அவர் சந்தோஷமாயிட்டாலும் ஒருவேளை நம்ம தப்பிச்சிக்கலாம். அவன் சொன்ன இதெல்லாம் எனக்கு வேணாம். அவன் வர்றான். வந்தோடனே இவனுக்கு கை கால்லாம் நடுங்குது, நடுங்க நிற்கிறான். வந்தோடனே ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவனுடைய கண்ணில் தயவை கொடுத்தாரு. ஏசா என்ன செஞ்சா தெரியுமா? அப்படியே கட்டி பிடிச்சான் பாருங்க. கட்டி பிடிச்சி அப்படியே 2 பேரும் அழுகிறான். அழுது முடிஞ்ச உடனே அவன் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? நீ சேர் மலைக்கு இப்படி போகிற நேரத்தில் உனக்கு பாதுகாப்பு வேணும் தானே, நான் கொஞ்சம் பேரை உங்ககிட்ட நிறுத்திட்டு போட்டுமா? நீ உங்ககிட்ட இருந்து தப்புனாலே போதும், வேற ஒருத்தனை எனக்கு நினைச்ச மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், நான் போகிறேன். உங்கள் கண்ணில் தயவு கிடைச்சா. இவ்வளவு தூரம் வந்த கர்த்தருடைய பிள்ளையே, எங்கேயோ யோசேப்பை போல் நாங்கள் வந்தோம், அங்கேருந்து வந்தோம். ஆனாலும் வேலை செய்கிற இடங்களிலே எல்லா இடங்களிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தயவை பாராட்டினார். மனுஷருடைய கண்களில் தயவை பாராட்டினார். என்ன தெரியுமா நடந்தது? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நினைக்கல நீங்கள் தகுதி பெற்றவர்கள் என்று கூட நினைக்கலாம். தகுதி இல்லாத என்னை போன்றவர்களுக்கு கூட தேவன் மனிதருடைய கண்ணில் இரக்கத்தை தேவன் பாராட்டினார்.
கர்த்தர் நம்பினார். யோசேப்பை என்னதுன்னா வீட்டில் பெரிய ஆளாக வச்சது போல கர்த்தர் நம்மை வச்சார். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா 39:4 நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசேப்பு அடிமையாக வந்த இடத்துல போத்திபார் வீட்டில் கொண்டு போய் வச்ச உடனே அங்கே வேலைக்காரனாக தான் வைக்கப்பட்டான். அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீ இனிமேல் வேலைக்காரலப்பா, இந்த வீட்டுக்கு நீ தான்ப்பா எஜமானா இருக்க போகிற, எல்லாம் உன் கரத்திலே கொடுக்குறேன். இன்றைக்கி உங்கள் வேலை செய்கிற இடத்துல நம்பி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எப்படி தெரியுமா, நீங்கள் பழைய ஆட்கள் பாஷையில் பெரிய வல்லர்களாக இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனாலும் உங்கள் மேலே ஒரு தயவை பாராட்டும்படியாக தேவன் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணினார். அதனால தான் என்ன செய்யறாங்க, வேலை செய்கிற இடத்துல நம்பி உங்களை செய்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதோடு கூட என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது பல வேதனைகளை சகித்தாங்க. கர்த்தர் சொன்னார், இந்த ஜனத்தின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. யாத்திராமத்தின் புத்தகம் 3:21 வாசிக்கும் பொழுது, அவர்கள் புறப்படும் பொழுது அவருடைய இருதயங்களை கர்த்தர் திறந்தார், தயவை கொடுக்கும்படி செய்தார். வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் அவர்கள் வாங்கி கொண்டு பிரயாணமாய் போனார்கள். இன்றைக்கு மாலை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எங்கெங்கெல்லாம் இருந்து உங்களுக்கு அன்பின் கரங்கள் நீட்டப்பட்டது என்று சொன்னால் தேவனுடைய தயவு, இந்த வருஷத்தில் தேவனுடைய தயவு தான் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது என்று சொல்வேன். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது அடுத்தது கர்த்தர் பாராட்டின அன்பு எப்படின்னா, மனிதரை கொண்டு கர்த்தர் நம்மீது அன்பு பாராட்டினார். அவருடைய அன்பை மனிதர்களுக்கு கொடுத்து மனிதர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்றார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கும், அப்போஸ்தலர் 27:10 வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பவுலும் அவங்களோட கூட இருந்தவங்களும் கப்பல் பிரயாணத்தில் வந்தாங்க. காற்று பலமாக இருந்தது. அது என்ன செஞ்சு சூறாவளியாக மாறினதுக்கு பிறகு கப்பலில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் போட்டதுக்கு பிறகு நிம்மதியாக போகலாம். கப்பலும் உடஞ்சி போச்சு. கப்பலும் உடஞ்சி போனதுக்கு பிறகு 28 அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். என்னது, கரைக்கு வர்றாங்க, தண்ணியில் மிதந்து வர்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துண்டு பலகையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வர்றான். வந்தால் மெலித்தா தீவுக்கு வந்தாச்சு. மெலித்தா தீவு ஜனங்கள்லாம் இவங்களை பார்த்துட்டு ஊன்னு எதுவும் சொல்லலை, ஐயோ பாவம் வாங்க அப்படின்னு கூட்டு போய் அவர்களுக்கு நெருப்பு மூட்டி குளிர் காய வைத்து அவர்களை ஆதரித்தார்கள். அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சமல்ல. இன்றைக்கி அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் கூட சில நேரங்களில் எத்தனையோ அதிகாரிகளுடைய கண்கள் போகிற இடங்கள் வருகிற இடங்களிலும் கூட நாம் என்ன செஞ்சோன்னு சொன்னால் பல பாடுகளோடு வேதனைகளோடு துக்கங்களோடு போனோம். அவன் போனதுக்கு பிறகு என்ன செய்வானோ தெரியும் போனோம். ஆனாலும் அந்த இடத்துல தயவின் கண்ணை கர்த்தர் காட்டினார், அன்பை பாராட்டினார், பிள்ளைகளுக்கு பாராட்டினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பிள்ளைகளுடைய படிப்பு, குடும்ப வாழ்க்கை அல்லது போன சரீர சுகம், இதெல்லாம் தேவன் பாராட்டின அன்பு. இன்றைக்கு இந்த இடத்துல நாம் கூடி கர்த்தர் பாராட்டின அன்பு என்று சொல்லி கர்த்தர் துதிக்கிறேன். எப்படி தெரியுமா, கர்த்தர் செய்த நன்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிது என்று பாருங்களேன்னு சொன்னால், இன்னொரு விதத்தில் நாம் எல்லாரும் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்தோம், ஆனாலும் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது என்பது கர்த்தர் நமக்கு பாராட்டின. 1 யோவானுடைய புத்தகத்தில் 1 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய அன்பை பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பை பாருங்க. எப்படின்னு சொன்னா, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியல, அதனால யார் அறியல, நம்மையும் அறியல. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று நாம் அறியவில்லை. ஆனாலும் நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அதனால என்ன ஆயிரும், ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நானும் நீங்களும் பரலோக வாசலுக்கு போறது கூட தகுதி இல்லாதவர்களாக வாழ்ந்தோம், அந்நியராக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். பிதா நமக்கு பாராட்டின அன்பு என்ன தெரியுமா, அவரை போல நம்மை மாற்றி அவரோடு கூட சதா காலங்களையும் இருக்கும்படியான ஒரு வழியை திறந்து கொடுத்தார். அதுதான் தேவன் நமக்கு பாராட்டின அன்பு.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனம், எனவேதான் சங்கீதக்காரன் 27:4 சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது, அவருடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். கொலோசியர் 3:4 மட்டும் வாசிங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். தேவன் பாராட்டின அன்பு என்ன தெரியுமா? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நானும் நீங்களும் கூட மகிமையிலே வெளிப்படுவோம். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தார். இதுதான் தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. அடுத்தது நம்முடைய ஆவியை கர்த்தர் காப்பாற்றினார். வேகமாக நான் போறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 36:26 வாசிங்க. 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். என்னதான் நம்ம இருதயம் எல்லாம் எப்படிப்பட்ட இருதயமா? ரொம்ப இலகுன இருதயம், பாறாங்கல்லான இருதயம், சும்மகள் இல்லை. ஆனால் அதை எடுத்துட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? சதையான இருதயத்தை போட்டு அவருடைய ஆவியை நமக்கு தந்து என்னதை செஞ்சாராம்? கட்டளைகளில் நடக்கவும் நியாயங்களை கை கொள்ளும்படி அதை செய்யவும் நமக்கு கர்த்தர் கற்பித்தார். எதுக்காக? பரலோகத்துக்கு கொண்டு போய். இந்த ஆவி தேவன் தந்தது. தேவனிடத்தில் போகிறதுக்கு, அங்கே போய் சேர்றதுக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றினார். நாம் எப்படிப்பட்ட சுபாவங்கள், எப்படிப்பட்ட காரியங்களோடு கூட இருந்திருந்தாலும் இந்த வருஷத்தில் கர்த்தர் இன்னுமாய் அவரை கிட்டி சேரத்தக்கதாக தம்முடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் நமக்கு தந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை அனுதினமும் வழி நடத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் பார்ப்பீங்க என்னாமத்தின் புத்தகத்தில் 14:24 வாசிக்கும் பொழுது காலை இப்போ எப்படி இருந்தானா? வேறே ஆவியுடையவனாக இருந்தான், உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறவனாக இருந்தான். இன்றைக்கு நான் நீங்களும் கர்த்தரை இவ்வளவு உத்தமமாய் பின்பற்றுறதுக்காக தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து அதன் மூலமாக நம்மை வழி நடத்தினார். அவனைத்தான் என்ன செய்வேன்னு சொன்னால் கானானுக்குள்ளே சேர பண்ணுவேன். கூடியிருக்கிற தேவ ஜனமே, சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இன்னுமாய் தம்முடைய வாக்குத்தத்தங்களை மட்டுமல்ல கட்டளைகளை நியாயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவார். நீங்கள் மத்தேயு 19:17 வாசிங்கன்னா ஒருத்தன் வந்து கேட்டான், ஆண்டவரே ஜீவனில் பிரவேசிக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். நீ போய் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை பிரவேசிக்க விரும்பினால் இதை மட்டும் பார்த்துக்கப்பாடு. எதை? இதில் இல்லாத எங்கேயுமே இல்லை. நான் சொல்வேன், உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் இங்கே இருக்குங்க, அத்தனையும் இங்கே பதில் இருக்குது. நீ நித்திய ஜீவனுக்கு போகணுமா? ஏன்னா ஆண்டு சொன்னார், நான் உங்களை நியாயம் தீர்க்கிறது எது தீர்க்கும்? இதுதான் தீர்க்கும். அப்படி தானே? இது தீர்க்கும். அதை என்ன செய்கிறாரு? வாரம் கொடுக்குறாரு. உங்களுக்கும் கொடுக்குறாரு, எனக்கும் கொடுக்குறாரு. 2 பேருக்கும் ஒரே தான். நான் எப்போ அப்படி தான் சொல்லுவேன், 2 பேருக்கும் ஒன்று தான். உங்களுக்கு படிப்பிச்சதுனால உங்களுக்கு ஒரு நியாயம், படித்து கொடுத்ததுனால எனக்கு ஒரு நியாயம். 2 பேரையும் வச்சு பார்ப்பாரு. நீ சொல்லி கொடுத்ததுனால உனக்கு கூட. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அநேக ஆக்கினி தீர்ப்பு உங்களுக்கு வராதபடிக்கு என்ன செய்யுங்க? உங்களில் அநேகர் ஐயோ அப்படி இருக்கு, ஏதோ ஆக்கிட்டாரு, அநேக ஆக்கினை தீர்ப்பு இருக்கு, பாதுகாத்துக்குள்ள எனக்காகவும் ஜெபம் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் செய்யாதீங்க. நீங்க தேவனுடைய கட்டளைகளை கை கொள்வீர்களே ஆனால் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பீர்கள். நான் கட்டளைகளை கை கொள்வேனே ஆனால் நான் நித்திய ஜீவனை சுதந்திர. ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை விட்டு, நம்பிக்கையின் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனால் என்னுடைய பேர் புழுதியிலே எழுதப்படும், இல்லை என்றால் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். எது வேண்டுமோ அதை தெரிந்து கொள்கிறதுக்கு நமக்கு கத்துருவேன். ஏனென்றா என் ஆவி மனுஷனோடு கூட போராடுகிறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 57:15 வாசிங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்து ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
நாம் நொறுங்கி உடைந்து போன இருதயங்களோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, இந்த மாலையிலே நான் உனக்கு கொண்டு சொல்லுகிறேன், 2025 கடைசி ஆராதனை பங்கெடுக்கிற நீ நம்பிக்கையோடு கூட, நம்பிக்கையுடைய சிறைகளை இன்றைக்கு அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில், ஜீவ தண்ணீரிடத்தில், நித்திய ஜீவனுக்காக நீ திரும்பும் பொழுது, அந்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது, நீ செய்கிற அத்தனை காரியங்களும் கர்த்தர் வாய்க்க செய்வார். உன் குடும்பத்தை உயர்த்துவார், உன் பிள்ளைகளை உயர்த்துவார், உன் தனிப்பட்ட வாழ்க்கை. ஏனென்றால் நீ எதன்படி நடக்கிறாய் என்றால் கற்பனைகளின் படி நடக்கிறாய். ஓ, காகத்தை போஷிக்கிற தேவன், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், அவைகளை உடுத்துவிக்கிற தேவன், உன்னையும் என்னையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துகிறது எம்மாத்திரம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. 2 பணத்துக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது அல்லவா? அவைகள் ஒன்றிலும் தேவன் ஒன்றையும் மறக்கிறதில்லை என்று வேதம் சொன்னார். கூப்பிடுகிற காகைக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், சிங்கத்துக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர், அவர் இன்றைக்கு முன்னுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நானும் நீயும் உண்மையுள்ளவராக இன்றைக்கு நம்மை முற்றுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் தம்முடைய பலத்த கரத்தை உன்மேலும் என்மேலும் ஆசீர்வதிக்கிறது உண்மை. இதோ என் கரம் குறுகி போகவில்லை என்று சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். என்னுடைய செவிகள் மந்தமாகவில்லை என்று சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை நினைவுபடுத்துகிறேன். 2026 உனக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், நானும் நீயும் கற்பனைகளை கைக்கொள்ளலாய் மாறத்தக்கதை கர்த்தர் மாலையில் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுந்து